குலோப் ஜாமுன் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து இப்போ 2 பேக்கெட் குலோப் ஜாமுன் மாவு எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து 2 பேக்கெட் மாவு எடுத்திருக்கோம். அது வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த சின்ன பவுலில் வச்சுருக்கோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், பால் ஊற்றி பிசையும் போது கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா இதை போட்டு பிசைஞ்சிக்கலாம். எங்கள் அம்மா எப்போவுமே செய்யும் போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்து வைப்பாங்க. இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா வந்து இந்த கப்பில் பால் எடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து மாவு பிசைய எவ்வளோ பால் மிச்சமாகுதுன்னு பார்க்கலாம். அப்படின்னா தான் நம்மளோட கரெக்டான பால் அளவு சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இப்போ மாவு பிசைய ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பவுலில் மாவு போட்டுடலாம். போட்டாச்சு. நம்ம இப்போ மாவு வந்து பவுலுக்குள்ளே போட்டாச்சு. நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா வந்து கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி மாதிரி ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா மிக்ஸ் பண்ணுறாங்க. கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம்ல மாவை, அதையும் நம்ம இப்போ எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டாச்சு. ஒரு பவுல் பால் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து இவ்வளோ பால் மிச்சமாக இருக்குது. இந்த பவுலில் நாங்கள் ஒரு பவுல் பால் எடுத்திருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துகிட்டோம். இங்கே பாருங்கள், நாங்கள் இந்த அளவுக்கு தான் மாவு பிசைஞ்சு எடுத்துருக்கோம். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவு வந்து இப்படி அழுத்தி பார்த்தா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். உங்களுக்கு இந்த அளவு எந்த அளவு சாஃப்டாக இருக்கணுமோ அந்த அளவு சாஃப்டாக எங்களுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த கப்பில் 5 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கோம். ஒரு பேக்கெட்டுக்கு 2.5 கப்பு சர்க்கரை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேக்கெட் எடுத்துருக்கனால 5 கப்பு சர்க்கரை ஃப்ரெண்ட்ஸ். எந்த கப்பில் சர்க்கரை எடுத்துருக்கோமோ அதே கப்பில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்பு, 2 கப்பு, 3 கப்பு, 4 கப்பு, 5 கப்பு ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து 5 கப்பு சர்க்கரை இதில் இந்த பவுலில் போட்டு வச்சுருக்கோம். சர்க்கரை வந்து இந்த பவுலில் இருக்குது. நம்ம வந்து இதை வந்து தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சர்க்கரை வந்து கரைஞ்சிட்டு இருக்கு. நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் எங்கள் அம்மா வந்து 5 ஏலக்காய் வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம இப்போ இந்த தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ இன்னும் இந்த சர்க்கரை கொஞ்சம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டுடலாம். உங்களுக்கு வேணா போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. கலருக்காக தான் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மளோட சர்க்கரை பாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப எந்த கன்சிடரேஷனும் வேணாம், சும்மா கொஞ்சம் பிசுன்னு இருந்தால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட மாவு ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம மாவையும் பொரிச்சு எடுத்துடலாம். 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ எங்கள் அம்மா வந்து இந்த மாவு வந்து உருண்டை பிடிக்க போகிறாங்க. வெடிப்பு இல்லாமல் உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஜீராவில் போடும் போது வெடிப்பு உண்டு களி மாதிரி ஆயிரும், நல்லாவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கொஞ்சமாக கையில் நெய் தடவி நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா வந்து நெய்யை வந்து கையில் தடவிட்டாங்க. இப்போ எங்கள் அம்மா எப்படி உருண்டை பிடிக்கிறாங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. பிடிக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிங்கன்னா வெடிப்பே வராது. பாருங்கள், எங்கள் அம்மா ஒரு உருண்டை பிடிச்சிட்டாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா இத்தனை உருண்டை பிடிச்சி வச்சுருக்காங்க. எங்களுக்கு வந்து 2 பேக்கெட்டுக்கு 53 உருண்டை வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று ஒரு சின்ன பிளேட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த 2 தான் வந்திருக்கு. வாங்க இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா வந்து அடுப்பு பற்ற வச்சு ஆயில் ஊற்றிட்டாங்க. இப்போ வந்து ஆயில் காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம ஒரு பேட்ச் 5 போட்டுக்கலாம். வெடிப்பு இல்லாமல் வருதான்னு பார்க்கலாம். போட்டாச்சு. ஒன்று போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 4 போட்டாச்சு, 5 போட்டாச்சு. ஓகே, இது பொரிஞ்சோடையும் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 உருண்டை எவ்வளோ சூப்பராக வெடிப்பு இல்லாமல் வந்துருச்சு. இந்த மாதிரியே நம்ம எல்லா உருண்டையுமே போட்டு எடுத்துடலாம். இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் அதிகமாக போட்டு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா அடுத்த பேட்ச் போடுறாங்க. அவங்க ஒன்று போட்டாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். போட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து அந்த பேட்சையும் பொரிச்சு எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், இவ்வளோ இருக்குது.
இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சுட்டு வந்து காட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லா உருளையுமே பொரிச்சு எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள். போகிறதுக்குனா நம்ம டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா வந்து ஜீராவும் சூடு கம்மியாக தான் இருக்கணும், நம்மளோட உருண்டையும் சூடு கம்மியாக தான் இருக்கணும். அப்போனா தான் நம்மளோட குலாப் ஜாமுன் வந்து களி மாதிரி இல்லாமல் இருக்கும். இப்போ வாங்க நம்ம 2 ஜீராக்குள்ளே போட்டுடலாம். போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். நான் ஊறியோனையும் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். அப்போ நல்லா டேஸ்ட்டு சூப்பர் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஜீரா இருக்குதுல்ல. நம்ம வந்து உடனே போட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஜீரா ரொம்ப நல்லாவே கம்மியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஜீரா கூட ஊறி அவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ எங்கள் அம்மா இந்த பவுலில் மாற்ற போகிறாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜீராவில் எவ்வளோ அழகாக ஊறி எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சுன்னு எங்கள் அம்மா இதை இந்த பவுலில் மாற்றுறாங்க பாருங்கள். வாவ் சூப்பராக இருக்குல்ல. இப்போ தான் சாப்பிடுவோன்ட்டு இருக்கு. ஓகே சாப்பிட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா வேற லெவல் டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை அதிகமாகவும் இல்லாமல் கம்மியும் இல்லாமல் வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.